இப்போ ப்ரெசென்ட்டுக்கு வந்தப்போ லூ வந்து திருந்திடுவான். அந்த ஆடமோட பையன் வந்து சுட வந்தோடனே இல்லை பரவாயில்ல நீ சுடு, நான் எனக்கு தேவை தான், நான் செத்து போகிறேன்ப்பா சுடு அப்படிம்பான். இல்லை அவனுக்கும் மனசு மாதிரி அது இனிமே தானே நடக்க போகுது, இது வந்து கற்பனையில் தானே நடந்த மாதிரி இருக்கும், அதனால் நான் ஒன்று சுடலை அப்படின்வாங்க. அதோட எல்லோரும் திருந்திடுவாங்க அப்படின்ற மாதிரி கதை. திருந்தி எல்லோரும் நார்மல் ஆனவுடனே இவன் நிக்கு இருக்கான்ல, நிக்கு போய் அவன் பொண்டாட்டிகிட்ட போயிட்டு பேசுவான். பேசும்போது நீ அவங்க கூட ஏதோ பண்ண மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு லேசாக ஆரம்பிப்பான். நான் ஏன் அவங்க கூடலாம் போய் பண்ண போகிறேன், லூஸா நீ அப்படின்னு. ஏன் உனக்கு அவனை பிடிக்காதானே? பிடிக்கும் பிடிக்காதுன்னா இல்லை, எனக்கு அந்த 9 வயசில் இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வந்து ஒருத்தன் திட்டினான், உன் புருஷனை ஏமாத்தினா நீ உருப்படவே மாட்டேன்னு சொன்னான். அது இன்றைக்கி வரை எனக்கு மனசுக்குள்ளேயே நிற்கிது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை ஏமாற்றுவேன் அப்படின்னு அவன் சொல்கிற மாதிரி முடித்து லூ அவனோட பழைய மனைவியோடு ஒன்றா சேர்கிற மாதிரியும்